கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த லெந்து நாட்களின் 6வது நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப கொஞ்சமானது தான். ஆனால் இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது அதிகமாக நாளுக்கு நாள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. பெரும்பாலான மனிதர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு பொதுவான உணர்வு என்னன்னா, நமக்கு என்னெல்லாம் தெரிந்திருக்குதோ அவை எல்லாவற்றை பற்றியும் ரொம்ப பெருமையாக உணர்றது. அப்போ தெரியாதது மனிதர்களுக்கு எப்போவுமே ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனையாக தான் இருக்குது. அது ஸ்கூலில் இருக்கிற பாடமாக இருக்கட்டும், நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சில நேரங்களில் நமக்கு தெரியாத மனிதர்களாக இருக்கட்டும், நமக்கு தெரியாதவை அனைத்துமே ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு பிரச்சனையாகத்தான் தோன்றுகிறது. நமக்கு தெரியாதவை நம்முடைய கண்களுக்கு அந்நியமாக தோன்றுகிறது. தெரியாத கலாச்சாரம், தெரியாத மதம், தெரியாத இனம், தெரியாத நிறம் எல்லாமே மனுஷருடைய கண்ணுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையாகத்தான் தோன்றுகிறது. ஏன்? நமக்கு எதெல்லாம் அந்நியமாக தோன்றுகிறதோ, யாரெல்லாம் அந்நியர்களாக தோன்றுகிறார்களோ, அவங்க எல்லாருமே நாம் நினைக்கிற மாதிரி இல்லை, வித்தியாசமாக இருக்கிறாங்க. அதனால் அந்நியர்களிடமிருந்தும் நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கு மனிதர்கள் உபயோகிக்கின்ற ஒரு சுலபமான ஒரு ஆயுதம் எதுன்னா வெறுப்பு. அந்நியர்கள் மீது வெறுப்பு இல்லை, இதை இப்படி சொல்லக்கூடாது. நாம் யாரை அந்நியர்களாக நினைக்கின்றோமோ அவர்கள் மீது நமக்கு இருக்கின்ற வெறுப்பு. சரி, கடவுள் எப்படிப்பட்டவர்? கடவுள் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கிறாரா? நாம் வைத்திருக்கின்ற கேட்டகரிஸ்லாம் கடவுள் கரெக்டாக ஃபிட்டாக வராரா? நாம் வச்சிருக்கிற கலாச்சாரம், இனம், மதம், இன்னும் பல விதமான கேட்டகரிஸ், பிரிவுகள், இது எல்லாத்துக்கும் கடவுள் கரெக்டாக பொருத்தமாக இருக்கிறார். வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால், இயேசு இந்தியாவில் வாழ்ந்தவரே கிடையாது, ஐரோப்பாவில் வாழ்ந்தவரும் கிடையாது, அமெரிக்காவில் வாழ்ந்தவரும் கிடையாது. அவர் பாலஸ்தீனாவில் வாழ்ந்தவர். நான் இதற்கு முன்பு சொன்ன எல்லா இடத்திற்கும், அங்கே இருக்கிற கலாச்சாரத்துக்கும் இனத்திற்கும் மொழிக்கும் மிகவும் தொலைவில் இருக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து தான் இயேசு வந்தார். அந்த இடத்தில் தான் இயேசு பிறந்தார், வாழ்ந்தார், மரித்தார். இயேசுவை நாம் நேசிக்கிறோம், ஆனால் இயேசுவை போல இருக்கிற மற்றவர்களை நம்மால் நேசிக்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யார் அந்நியர்? யார் அந்நியர்? நம்முடைய கலாச்சாரத்தை சாராதவரா? நம்முடைய மதத்தை சாராதவரா? இல்லை, யாரெல்லாம் வெறுப்புன்ற வியாதியால் அவதிப்படுகிறார்களோ அவங்க தான் அந்நியர். வெறுப்பு என்கின்ற ஆயுதத்தை பயன்படுத்தி மனிதர்களை பிரிக்க நினைக்கிறார்களோ, பிரித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் அந்நியர். இந்த உலகத்தில் 8.3 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. 8.3 பில்லியன் விதமான மக்கள். இந்த அனைத்து மக்களும் நாம் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. எல்லாரும் தனித்துவமான மக்களாக இருக்கிறார்கள். அதுதான் கடவுளுடைய படைப்பு. லூக்கா 10ஆம் அதிகாரம் 29-37 வரையிலான வசனம் நல்ல சமாரியன் பற்றிய உவமை. இந்த நல்ல சமாரியன் காயப்பட்டவனை ரோட்டில் பார்க்கின்ற பொழுது, அந்த காயப்பட்டவன் அவருடைய கண்ணுக்கு ஒரு அந்நியராக தெரியல, ஒரு மனுஷனாக மட்டும்தான் தெரிஞ்சார். காயப்பட்டு இருக்கிற இயேசுவை பார்க்கும்போது நாம் மனிதர்கள் துன்பப்படுகிறத நாம் பார்க்குறோம்.
காயப்பட்டு இருக்கிற இயேசுவை பார்க்கும்போது அவர் கடவுளாக நம்ம பார்க்குறோம். ஆனால் காயப்பட்டு இருக்கிற மக்களை பார்க்கும்போது, மனிதர்களை பார்க்கும்போது நம்மளால் மனிதர்களாக கூட பார்க்க முடியல. ஏன்? கடவுளுடைய சாயலில் எங்கிருந்து வந்தது அந்நியர் என்கின்ற வார்த்தை. இந்த உலகில் அந்நியர் என்று ஒருவர் இல்லவே இல்லை. எல்லாரும் மனிதர்கள், அவ்வளவுதான். பாலஸ்தீனத்திலிருந்து வந்ததால், பாலஸ்தீனத்தில் பிறந்ததால் எப்படி இயேசு அந்நியர் இல்லையோ, அதே போல நம்முடைய இனத்தை சாராதவரும், நம்முடைய கலாச்சாரத்தை சாராதவரும், நம்முடைய மதத்தை சாராதவரும், நம்முடைய ஜாதியை சாராதவரும், நம்முடைய நிறத்தை சாராதவரும் அந்நியர் இல்லை. அனைவரும் மனிதர்கள், கடவுளுடைய சாயலில் இருக்கும் மனிதர்கள். இந்த சாயலை நம்முடைய வாழ்வில் தேடுவோம். வெறுப்பதற்காக அல்ல, நேசிப்பதற்கு. அப்பொழுது கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.